மக்களே, சுட சுட தயிர் சாதமும் காரசாரமான மாங்காய் ஊறுகாயும் நினைக்கும் போதே வாயில எச்சு ஊறுதுல. வெளியே வச்சா 1 மாசம், ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வருஷம். துளி கூட கெட்டு போகாத சீக்கிரட் ரெசிபி பார்த்துடலாமா? இது பண்ணுறதுக்கு நான் மாங்காவை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி 3லேருந்து 4 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, ஆல்ரெடி நான் காய வச்சு எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 4லேருந்து 5 வரமிளகாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 5 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாது. இப்போ 1 டீஸ்பூன் கடுகும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெயிலில் காய வச்சிருந்த மாங்காவையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு காயப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை போட்டு லைட்டாக கிளறிட்டு 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஊறுகாய்க்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 1 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை இல்லைனா சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வீட்டு விலாக் SM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா மக்களே.